முன்னொரு காலத்தில் கௌதமன் என்கிற சோம்பேறி இளைஞன் வாழ்ந்து வந்தான். எந்த வேலையும் செய்ய மாட்டான். பணம் சம்பாதிக்கும் வழியும் தெரியாது. இவனது தந்தை பெரிய பண்டிதர். அவர் தன்னுடைய கடின உழைப்பில் சம்பாதித்த பணத்தில் எல்லா சுகங்களையும் சந்தோஷமாக அனுபவித்து வந்தான். ஒரு நாள் இவனுக்கு கணவனை இழந்த பெண் ஒருத்தியின் மேல் காதல் வந்தது. அவளுடன் வாழ்க்கை நடத்தவே ஆரம்பித்து விட்டான். மகனின் செயல் பிடிக்காமல் துன்பத்தில் மூழ்கிய பண்டிதர் அந்த சோகத்திலேயே ஒரு நாள் இறந்து போய்விட்டார். தந்தை உயிரோடு இருக்கும் போதே அவர் சம்பாதித்த செல்வத்தை கரைத்து வந்தவன் இப்போது வெகு விரைவிலேயே எல்லாவற்றையும் செலவு செய்து முடித்து விட்டான். ஒரு கட்டத்தில் அவன் கையில் பணமே இல்லாமல் போனது. உழைப்பு என்று சொன்னாலே ஒதுங்கி போனவன் திக்கற்று போய் நின்றான். வேட்டைக்காரன் ஒருவன் சொன்னதின் பெயரில் வேட்டையாடும் தொழிலில் இறங்கினான். உயிர்கொலை பாவம் என்று சொன்ன தந்தையின் வழி வந்தவன் பறவைகள் விலங்குகளை வேட்டையாடி கொன்று விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பித்தான். ஒரு நாள் வெளியூரிலிருந்த அவனுடைய தந்தையின் நண்பர் ஒருவர் அந்த ஊருக்கு வந்தார். கௌதமனின் செயலை கண்டு அதிர்ந்தார். எப்பேற்பட்ட தந்தையின் மகன் நீ? உயிர்கொலை செய்யலாமா? ஏதாவது வியாபாரம் செய்து பிழைக்கப்பார் என்று அறிவுறுத்திவிட்டு சென்றார். பூர்வ ஜென்ம புண்ணியமோ என்னவோ அவர் கூறிய அறிவுரை பற்றி உடனே சிந்திக்க ஆரம்பித்தான். அவன் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. உயிர்கொலை செய்யும் தொழில் இனி நமக்கு வேண்டாம், ஏதாவது வியாபாரம் செய்து பிழைத்துக் கொள்வோம் என்கிற முடிவுக்கு வந்தான். எந்த ஒரு வியாபாரம் செய்த அனுபவமும் அவனுக்கு இதற்கு முன்பு இல்லை என்பதால் சில வியாபாரிகளோடு பழகி அந்த வியாபாரத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்தான். அந்த காலத்தில் வியாபாரம் செய்பவர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து கொண்டு பல ஊர்களுக்கு போய் வியாபாரம் செய்வார்கள். அந்த வியாபாரிகள் கூட்டத்தில் கௌதமனும் சேர்ந்து கொண்டான். அவர்களுடன் இவனும் நடக்க ஆரம்பித்தான். ஒரு காட்டு வழியில் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த போது யானை கூட்டம் ஒன்று அவர்களை துரத்தி தாக்க ஆரம்பித்தது. அனைவரும் உயிர் பிழைத்தால் போதும் என்று பல திசைகளுக்கும் சிதறி ஓட்டம் பிடித்தார்கள். கௌதமன் ஒரு மரத்தின் மேல் ஏறிக்கொண்டான். அந்த மரத்தில் நடுநடுங்கியவாறே இரவை கழித்தான். பொழுது விடிந்ததும் சுற்றும் முற்றும் பார்த்தான். யானை கூட்டம் எங்கோ சென்று கொண்டிருந்தது. சில வியாபாரிகள் யானை கூட்டத்தில் சிக்கி இறந்து போய் கிடந்தார்கள். அதை பார்த்த கௌதமனுக்கு அப்போதுதான் உயிரின் மதிப்பு தெரிந்தது. மனித வாழ்க்கை எப்படிப்பட்ட போராட்டங்கள் நிறைந்தது என்பதையும் தெரிந்து கொண்டான். அவன் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. அந்த சிந்தனையுடன் நடக்க ஆரம்பித்தான். ஆபத்துக்கள் அதிகம் இல்லாத ஒரு காட்டுப்பகுதிக்கு வந்து சேர்ந்தான். நிறைய பழமரங்கள் அங்கே இருந்தன. அவற்றிலிருந்து பழங்களை பறித்து சாப்பிட்டான். பழங்களை சாப்பிட்டு முடித்தவனுக்கு சற்று நேரம் ஓய்வு எடுக்க வேண்டும் என்பது போல இருந்தது. அந்த இடத்தை நோட்டமிட்டான். சற்று தொலைவில் பெரிய ஆலமரம் ஒன்று தென்பட்டது. அந்த மரத்தின் அடியில் குளிர்ச்சியான நிழலில் கால்களை நீட்டி படுத்தான். அப்படியே தூங்கிவிட்டான். சிறிது நேரத்தில் கண் விழித்து பார்த்தபோது பெரிய உருவம் கொண்ட கொக்கு ஒன்று அவன் அருகில் அமைதியாக நின்று கொண்டிருந்தது. அந்த கொக்கு தன்னுடைய பெரிய இறகுகளால் அவனுக்கு காற்று வருமாறு வீசிக்கொண்டிருந்தது. பறவையின் செயலை பார்த்து ஆச்சரியமடைந்தான் கௌதமன். கொக்கிடம் பேச ஆரம்பித்தான். யார் நீ? ஐயா, என் பெயர் ராஜசிம்மா. இது நான் வசிக்கக்கூடிய ஆலமரம். இந்த மரம்தான் என் வீடு. இதில் நான் கூடு கட்டிக்கொண்டு பல ஆண்டுகளாக வாழ்கிறேன். இந்த மர நிழலை நீங்கள் இளைப்பாற தேர்ந்தெடுத்தது என் பாக்கியம். இப்போது நீங்கள் என் வீட்டுக்கு வந்த விருந்தாளி ஆகிவிட்டீர்கள். விருந்தினரை மனம் கோணாமல் உபசரிக்க வேண்டியது தர்மம் அல்லவா? காற்றில்லாமல் உங்கள் நெற்றி முத்து முத்தாய் வியர்ப்பதை மேலிருந்து பார்த்தேன். அதனால்தான் கீழே இறங்கி வந்து என் சிறகுகளை கொண்டு உங்களுக்கு விசிறிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் யார்? எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று அன்போடு கேட்டது அந்த பெரிய உருவம் கொண்ட கொக்கு. ஒரு கொக்கு, அதுவும் பெரிய உருவம் கொண்ட விசித்திர கொக்கு பேசுவது கௌதமனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பறவை இனத்தைச் சேர்ந்த ராஜசிம்மா, என் பெயர் கௌதமன். நான் வறுமையால் வாடுகிறேன். எப்படியாவது கொஞ்சம் பணம் கிடைக்காதா என்று எல்லா இடங்களிலும் அலைந்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த கானகத்திற்கு வந்ததும் பணத்தை தேடிதான் என்று பரிதாபமாக சொன்னான். கௌதமன் இப்படி சொன்னதும் அந்த கொக்கு சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தது. பிறகு மலர்ச்சியுடன் பேச ஆரம்பித்தது. கௌதமா,
நீங்கள் என் விருந்தினர் மட்டுமல்ல, இப்போது என் நண்பரும் ஆகிவிட்டீர். உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவ வேண்டியது என் கடமை என்று நினைக்கிறேன். உங்களுடைய வறுமையை என்னால் போக்க முடியும். எனக்கு விருபாட்சன் என்கிற மிகவும் நெருங்கிய நண்பர் ஒருவர் இருக்கிறார். அரக்கர் குலத்தைச் சேர்ந்தவர், ஆனாலும் நற்பண்புகளின் மொத்த வடிவம் அவர். நாளை காலையில் அவரை பாருங்கள், என் நண்பர் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான செல்வத்தை அவரே உங்களுக்கு தருவார் என்றது அந்த கொக்கு. அதை கேட்ட கௌதமன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். மறுநாள் காலையில் அரக்கன் விருபாட்சனின் இருப்பிடத்திற்கு போனான். கொக்கு சொன்னது போலவே அங்கே அரக்கன் விருபாட்சன் இருந்தான். ராஜசிம்மா கொக்குதான் என்னை இங்கே அனுப்பி வைத்தது என்று சொன்னான். அதை கேட்ட விருபாட்சன் மகிழ்ச்சி அடைந்தான். கொக்கு சொன்னது போலவே கௌதமனுக்கு நிறைய பொன்மணிகளை அள்ளி கொடுத்தான். அந்த செல்வங்களை எல்லாம் மூட்டையாக கட்டி கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் கௌதமன். திரும்பி வரும் வழியில் மீண்டும் ராஜசிம்மா கொக்கை சந்தித்தான். அவன் கொக்கு இருந்த இடத்திற்கு வருவதற்குள் இரவு தொடங்கிவிட்டது. கொக்கு அவனை அன்போடு வரவேற்றது. அவனுக்கு செல்வம் கிடைத்ததை அறிந்து கொக்கும் மகிழ்ந்தது. அன்று இரவு மறுபடியும் அந்த ஆலமரத்தடியிலேயே தங்க முடிவு செய்தான் கௌதமன். அவனுக்காக மரத்திலிருந்து இலைத்தலைகளை பறித்து வந்து ஒரு படுக்கை தயார் செய்தது கொக்கு. நண்பரே, இன்று இரவு இங்கேயே உறங்கிவிட்டு நாளை புறப்படுங்கள் என்றது. அவனும் அங்கேயே தங்கினான். கௌதமனை விலங்குகள் தாக்காமல் இருக்க சற்று தூரத்தில் நெருப்பு மூட்டியது அந்த கொக்கு. பிறகு உறங்க ஆரம்பித்த கௌதமனின் அருகிலேயே அந்த கொக்கும் படுத்து கொண்டது. சிறிது நேரத்தில் உறக்கம் கலைந்து எழுந்தான் கௌதமன். அருகே படுத்திருந்த கொக்கையும் பார்த்தான். சில அடி தூரத்தில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பையும் பார்த்தான். நாம் நம் ஊரை அடைய இன்னும் வெகு தூரம் நடந்து செல்ல வேண்டும். நாளைய சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று அவன் மனம் திடீரென்று யோசிக்க ஆரம்பித்தது. அப்போது அவனுடைய பழைய கிராதக மனம் விழித்து கொண்டது. வேட்டையாடு, வேட்டையாடி வாழ்ந்தவன்தானே நீ என்று அது அவனை உசுப்பிவிட்டது. தீய சக்திகளின் கட்டளைக்கு பணிந்தவன் போல அவன் திடீரென்று எழுந்தான். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த கொக்கை அள்ளி எடுத்தான். சட்டென்று அதை தூக்கி நெருப்பில் போட்டான். சிறிது நேரத்தில் கொக்கு துடிதுடித்து இறந்து போனது. கொக்கின் மாமிசம் நன்றாக வெந்ததும் அதை உரித்து எடுத்து மறுநாள் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கொண்டான். விடிய ஆரம்பித்ததும் பொன்மணிகள் கொண்ட மூட்டையை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தான். இதையெல்லாம் தேவலோகத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த தேவேந்திரன் திகைத்து போய் நின்றிருந்தார். இந்த மனிதர்கள் இப்படி கூட நடந்து கொள்வார்களா என்று எண்ணி கண்ணீர் சிந்தினார். 2 நாட்கள் நகர்ந்தன. ராஜசிம்மா கொக்கு தினமும் ஒரு முறையாவது பறந்து சென்று தன் அரக்க நண்பனான விருபாட்சனோடு உரையாடிவிட்டு வருவது வழக்கம். கொக்கு கடந்த 2 நாட்களாக தன்னை பார்க்க வராததால் அவன் தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான். கொக்கு தன்னை பார்க்க அனுப்பி வைத்த கௌதமனால் அதற்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டிருக்குமோ என்று பயந்தான். உடனே தன் வீரர்கள் சிலரை கொக்கு வசித்து வந்த ஆலமரத்தை பார்த்து வர அனுப்பி வைத்தான். கொக்கின் உடலிலிருந்து பீத்து எரியப்பட்ட இறகுகளை தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள். தன் நண்பனான கொக்கை அந்த கௌதமன் தான் கொன்று தின்றிருக்கிறான் என்று அறிந்த அரக்கன் விருபாட்சன் அந்த கௌதமன் எங்கிருந்தாலும் கைது செய்து இழுத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டான். நண்பனான கொக்கு இறந்து போய்விட்டதை எண்ணி கண்ணீர் விட்டு அழுதான். நடுக்காட்டில் பொன்மணிகள் நிரம்பிய மூட்டையுடன் நடந்து போய்க் கொண்டிருந்த கௌதமனை பார்த்த அரக்கனின் வீரர்கள் அவனை கைது செய்து இழுத்து வந்தார்கள். இவனை இப்போதே வெட்டி அந்த நர மாமிசத்தை சமைத்து சாப்பிடுங்கள் என்று கர்ஜித்தான் அரக்கன் விருபாட்சன். அரசே, நீங்கள் உத்தரவிட்டபடி அவன் உடலை நாங்கள் வெட்டுகிறோம். ஆனால் நன்றி கெட்டவனின் மாமிசத்தை சாப்பிடும் அளவுக்கு நாங்கள் கேவலமானவர்கள் அல்ல என்று சொன்ன அரக்க வீரர்கள் கௌதமனை கொன்று அவன் உடலை பல துண்டுகளாக வெட்டினார்கள். காட்டு விலங்குகள் சாப்பிட அந்த உடல் பாகங்களை வீசி எறிந்தார்கள். இந்த நன்றி கெட்டவனின் மாமிசத்தை நாங்களும் தொடக்கூட மாட்டோம் என்று எல்லா விலங்குகளும் விலகி சென்றன. தன் கொக்கு நண்பனான ராஜசிம்மனின் எஞ்சிய உடலை சந்தன சிதையில் வைத்து கண்ணீர் மழ்க எரிக்க முற்பட்டான் விருப்பாட்சன். அப்போது அங்கே தேவேந்திரன் தோன்றினார். விருந்தோம்பலில் சிறந்த இந்த அற்புதமான பறவையை நான் மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன் என்று கூறி அதற்கு உயிர் கொடுத்தார். என்ன ஆச்சரியம்! மறுகணமே எரியூட்டப்பட இருந்த சந்தன சிதையிலிருந்து ராஜசிம்மா கொக்கு சிறகுகளை சிலிர்த்து கொண்டு எழுந்து நின்றது. அரக்கன் விருப்பாட்சன் ஓடி சென்று அதை கட்டி அணைத்து கொண்டு ஆனந்த கண்ணீர் விட்டான். அங்கே நடந்த விவரங்கள் அனைத்தையும் கேட்டறிந்தது கொக்கு.
கொக்கின் நல்ல மனதை அறிந்த தேவேந்திரன் அதற்கு வரம் ஒன்றை தர முன்வந்தார். நட்பை போற்றும் பறவையே, உனக்கு ஒரு வரம் தர நான் விரும்புகிறேன். நீ வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள். செல்வமா, நீண்ட ஆயுளா, இன்னும் அழகிய உடலா, இனிமையான குரலா, சொல். உனக்கு வேண்டிய ஏதாவது ஒரு வரத்தை மட்டும் கேள் என்று சொன்னார் தேவேந்திரன். அதற்கு அந்த கொக்கு, தேவேந்திரரே, என் விருந்தாளியும் நண்பனுமான மனிதன் கௌதமன் மீண்டும் உயிர் பிழைக்குமாறு வரம் தர வேண்டும். நான் மறுபடியும் பிழைத்தது மாதிரி என்னை கொன்ற என் விருந்தினரும் பிழைக்க வேண்டும் என்பதே நான் கேட்கும் ஒரே வரம் என்றது. தேவேந்திரன் கொக்கின் அற்புதமான பண்பை பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார். அது கேட்டபடியே வரத்தை கொடுத்தார். வானுலகத்தில் இருந்த எல்லா தேவர்களும் கொக்கின் மேல் பூமாரி பொழிந்தார்கள். மீண்டும் உயிர் பெற்று எழுந்த கௌதமன் கொக்கிடம் மன்னிப்பு வேண்டி கண்ணீர் வடித்த போது கொக்கு அதன் சிறகுகளால் அவன் கண்ணீரை துடைத்து அவனை அணைத்துக் கொண்டது. விருப்பாற்றனின் கண்களிலிருந்தும் கண்ணீர் பெருகியது. குணம் பல நேரங்களில் குலத்தால் அமைவதில்லை. குலம் எதுவாக இருந்தால் என்ன? குணத்தால் உயர்ந்தவர்களே உண்மையில் உயர்ந்தவர்கள் என்ற உண்மையை இந்த மனித குலத்துக்கு உணர்த்துகிறது மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் வரும் இந்த கதை. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் இன்னொரு ஆன்மீக கதையில் சந்திப்போம்.